ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கிருபை அப்படிங்கிற வார்த்தை தான் ஆவியானவர் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தையை ஆவியானவர் எங்கிருந்து அவர் கொடுத்தார் அப்படின்னா ரெண்டு ரெண்டு காரியங்களை குறித்து தேவ ஆவியானவர் பேசினார். ஹல்லேலூயா. சங்கீதம் 107 அதிகாரம் 43 வசனம். சங்கீதம் 107:43. ஹல்லேலூயா. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். எவன் ஞானம் உள்ளவனோ, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்களாம். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை, கிருபைனா என்ன? ஹல்லேலூயா. கிருபைனா நமக்கு என்னன்னு தெரியும். வாயை திறந்தாலே நம்ம அதிகமா சொல்றோம், எல்லா ஆண்டவரோட கிருபை, எல்லாம் தேவ கிருபை, தேவ கிருபையால உயிரோட இருக்கிறேன், வாழறேன், ஹல்லேலூயா, நடக்கிறேன், கர்த்தர் கிருபையா செஞ்சாரு, கர்த்தர் கிருபையை தந்தாரு, கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி அதிகமாய் கிருபையை குறித்து நம்ம பேசுறோம். ஆமென். அப்படிப்பட்ட கிருபை அப்படின்னா என்னன்னா, தகுதி இல்லாதவனுக்கு அளிக்கப்படுறதா என்னது? கிருபை. இதெல்லாம் நம்ம நிறைய ஏற்கனவே பிரசங்கங்களை கேட்டிருக்கோம். 34 மார்க் வாங்குறவனுக்கு 35 மார்க் வாங்க தகுதி இல்லை, ஆனா 1 மார்க் போட்டு விட்டு பாஸ் ஆக்கி விடுறாங்க. அது என்னது? அதுதான், அந்த மார்க்குக்கு பேர் என்ன? கிரேஸ் மார்க்ஸ். ஹல்லேலூயா. 30 மார்க் வாங்குறான், 5 மார்க் போட்டு பாஸ் பண்ணும். இங்க உனக்கு 5 மார்க் போட்டிருக்கேன் பார், பாஸ் ஆயிடு எப்படியாவது அப்படின்னு போடுறதா என்னது? அவன் அந்த பேப்பர்ல 30 மார்க் வர்றதுதான் தகுதி, ஆனா 35 போட்டு பாஸ் பண்ணி விடுறாங்க. அந்த 5 மார்க்கோட பேர் என்னது? கிரேஸ் மார்க். ஹல்லேலூயா. அது பேரு தான் கிரேஸ், அது பேரு தான் கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம்னா 30 மார்க் வாங்குறவங்க தான் நம்ம எல்லாருமே. ஹல்லேலூயா. 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணி போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கிரேஸ் மார்க் போட்டிருக்கிறதுனால நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்ல நானே படிச்சு 90 மார்க் வாங்குற அளவுக்கு நான் பெரிய ஆளு, ஹல்லேலூயா, நான் நான் என்னிலே தகுதியானவன், அதனாலதான் கர்த்தருக்கு முன்பாக நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே கிரேஸ் மார்க்ஸ் வாங்குறதாலதான், அவருடைய பியோர் கிரேஸ்னாலதான், அவருடைய மிகுந்த கிருபையினால மாத்திரம் தான் என்ன பண்ணிருக்கிறோம், இங்க உட்கார்ந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில, ஹல்லேலூயா, தேவன் இந்த நாள் வரைக்கும் அந்த கிருபை தான் என்ன பண்ணிருக்கு, நம்மள தாங்கி இருக்கு. அப்போ ஆண்டு இந்த வார்த்தை மூலமா எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார். அது என்ன ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வது? கிருபை எல்லாருக்குமே தான் இருக்கு, கிருபை எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த கிருபையை யார் தெரியுமா உணர்ந்து கொள்வார்களா? இந்த தேவ கிருபையாலதான் நான் இருக்கிறேன், ஹல்லேலூயா, இந்த தேவ கிருபை மாத்திரம் தான் எனக்கு தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த கிருபைக்காலதான் நான் நிலை நின்று கொண்டிருக்கிறேன் அதை உணர்ந்து அந்த கிருபைக்கான ஒரு இடத்தை, ஒரு கணத்தை கொடுக்கிற யாரா? அவங்க ஞானவான்கள் மட்டும்தான். ஏதோ கிருபையால நான் நின்னுட்டு இருக்கேன், இந்த கிருபை மட்டும் இல்லைன்னா நான் நிக்க முடியாதுன்னு சொல்ல, அந்த காரியமா இருந்தாலும் சரி, இந்த கிருபை தான் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கு, இந்த கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால நான் இந்த கிருபை என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. இந்த கிருபையாலதான் நான் நிலை நின்று கொண்டிருக்கிறேன்னா, இந்த கிருபையை நான் இழந்து போயிடக்கூடாதுன்னு என்னவா இருப்பாங்களாம்? உணர்ந்து கொண்டு ஜாக்கிரதையா இருப்பாங்களாம். அவங்கதான் யாரு? ஞானவான்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தன் கர்த்தருடைய கிருபைய உணராம அத கால காலமாய் போக்கடித்து கொண்டே இருக்கிறானா, அவனை நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த வசனத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம சொல்லலாம். அப்ப நீ முட்டாளா இருந்தினா, நீ மதிகேடனா இருந்தினா, நீ மூடனா இருந்தினா, நீ என்ன பண்ண மாட்ட? கிருபைய உணர்ந்து கொள்ள மாட்ட. ஹல்லேலூயா. இவ்வளவு காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில போயிருச்சு, அந்த கிருபையாலதான் நின்னுட்டு இருக்க. ஆனா அந்த கிருபையாலதான் நான் நின்னுட்டு இருக்கேன், நான் பண்ற காரியத்துக்கும் நான் செய்யற தப்புக்கும் நான் நிக்கவே கூடாது, ஆனா நான் நின்னுட்டு இருக்கேன்னா அந்த கிருபைதான். இந்த கிருபை என் பட்சத்துல இருக்கும் பொழுதே நான் எப்படியாவது மனம் திரும்பிடணும்னு சொல்லி என்ன பண்ணிருப்போமா? அதை உணர்ந்து கொண்டு கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிற காரியத்தை நம்ம செய்துவோம். அதை உணர்ந்து கொண்டா கொடுக்கப்பட்டிருக்க சான்ஸ்லயே நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஏன்னா கிருபைதான் என்ன புடிச்சு வச்சிட்டு இருக்கு. அந்த கிருபை என்னைக்கு என்னை விட்டு விலகுதோ, அப்ப நானும் கர்த்தருடைய சமூகத்துல நிக்க முடியாம போயிரும்னு சொல்லி புரிந்து கொண்டு ஞானவான் என்ன பண்ணுவானா, கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே அந்த கிருபையை பிடித்து கொண்டு மனம் திரும்பிடுவானாம்.
ஆனால் யோனா புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் 2வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹalleluya. ரெண்டு 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 குரூப்பை பத்தி ஆவியானவர் பேசினார். ஹalleluya. கிருபையை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள், கிருபையை போக்கடிக்கிறவர்கள். அன்பான வாலிப பிள்ளைய, வாலிப தம்பி தங்கச்சி, நீ எந்த இடத்துல இன்னைக்கு நின்றுட்டு இருக்க? நீ கிருபைதான. இன்னைக்கு உலகம் வந்து கிருபைக்கு இன்னொரு பேர் வைக்கலாம்னா ஏமாந்தவர்னு வேணா வச்சுக்கலாம். இந்த கிருபன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம பண்ற அட்டூழியத்துக்கு என்னது ஒரு அளவே கிடையாது. ஏன் ஏன் பண்றோம்? எந்த நம்பிக்கையில பண்றோம்? ஏன்னா கர்த்தரோட கிருபை இருக்கு, அது என்ன மன்னிச்சிரும். அந்த கிருபை இரக்கத்தை கொடுத்துரும். அந்த கிருபை எப்படியாவது என்ன காப்பாத்திரும். தகுதி இல்லதான் எனக்கு தெரியும், ஆனா அந்த கிருபை என்ன காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லி கிருபை மேலேயே முழுமையாய் போய் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மொத்தமா அது மேலே டிபெண்ட் ஆகி இன்னைக்கு பொய்யான மாயை பற்றி கொண்டு அந்த கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நீ நினைக்கிறியா, உலகம் வந்து சில நேரங்கள் இந்த கடைசி காலங்கள் இந்த கிருபையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான், பல பேரை பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பல பல வாலிப பிள்ளைங்க பாவத்துக்குள்ள வாழறதோ, பாவத்துக்கு பின்பாக ஓடுகிறதோ, கிறிஸ்தவத்துக்கும் ஆண்டவருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வாழ்க்கையை வாழுகிறதோ, அதுல அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. ஆனா அநேகருக்கு தெரியும், நான் தப்புதான் பண்றேன், என்னுடைய குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், என் வீட்டுல பைபிள் இருக்கு, ஏசு கிறிஸ்து பரிசுத்தர், பாவம் செய்யக்கூடாது, நான் அவர் கூட தான் இருக்கணும், அவர் தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியும், பாவம் பண்ண அவருக்கு பிடிக்காது, அவர் மனம் திரும்ப சொல்லுவாரு. இப்படி எல்லா சத்தியமும் தெரிந்தும் இன்னும் கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு ஏராளமா என்ன இருக்கிறோம். ஏன்னா கிருபன்னு சொல்லி கடைசி நாட்களிலே கிருபைங்கிற ஒரு வார்த்தையை வைத்து பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான், வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட வந்து பேசி கொண்டிருக்கிறதுக்கான ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. நீ கிருபையால நிலை நின்று கொண்டிருந்தீனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஞானவானாய் மாறி அந்த கிருபையை உணர்ந்து கொண்டு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்திலே நீ என்ன பண்ணிடு, மனம் திரும்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நான் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிறது எதனால அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிருக்கேன். நம்ம பண்ற ஜெபத்தோட அளவுக்கு, நம்ம வாசிக்கிற வேதத்தோட அளவுக்கு, நம்ம வாழுற பரிசுத்த வாழ்க்கைக்கு, நம்ம அவரை கனம் பண்ற விதத்துக்கு, இதுக்கெல்லாம் நம்மளால நிலை நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. அவருடைய கிருபை நம்மளை பிடித்து நிறுத்தி வைத்து கொண்டிருக்குது. அந்த கிருபை நம்மோடு கூட இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே நம்ம என்ன பண்ணணும், அதை பிடித்து கொண்டு எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் மாற முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிடணும். எவ்வளவு அதிகமாய் பரிசுத்தமானவர்களாய் மாற முடியுமோ அவ்வளவு அதிகமாய் பரிசுத்தமானவர்களாய் மாறிவிடணும். எவ்வளவு அதிகமாய் மனம் திரும்பி அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாய் நம்ம மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துடணும். ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கு பலவந்தமாய் பல பேரை ஹல்லேலூயா சோதம் குமோராவில் இருந்து வெளியே இழுத்து கொண்டு விடுவதற்கு கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சில பேர் இங்க புதுசா வந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, எப்படி வந்தீங்க? ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு காலையில இந்த பிளானே எனக்கு இல்லையே, 10 மணிக்கு இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ற பிளான் எனக்கு இல்ல, ஆனா நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை உங்களை சந்தித்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. The grace of God has come to meet you today. ஹல்லேலூயா. உங்களை எப்படியாகிலும் பலவந்தமாய் சோதோம் கொமோராவிலே அக்கினி விழுவதற்கு முன்பதாக இழுத்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய கிருபை உங்களை சந்திக்கும்படியாய் வந்திருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா சொல்றான், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இது எங்கேருந்து இவர் சொன்னாரு? இது எங்கேருந்து சொன்னார் தெரியுமா? அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி. எங்கேருந்து சொல்றாரு இத? பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறாங்கன்னு எங்க உட்காந்து சொல்றாரு? மீனோட வயிற்றுல உட்காந்து சொல்றாரு. வெறும் இருட்டு மட்டும் இருக்கிற இடத்துல இனி வெளியே போவனா மாட்டேனா, இல்ல மீன் வயிற்றுக்குள்ளேயே நான் வந்து டைஜஸ்ட் ஆயிடுவேனா, இந்த மீனுக்கு நான் ஃபுட்டா மாறிடுவேனா அப்படின்னு சொல்லி அடுத்த நிலைமை தெரியாத ஒரு இடத்துல இருந்து ரியலைசேஷன் வருது.
எங்க ரியலைசேஷன் வருது? எங்க அவருக்குள்ள அந்த மனமாற்றம் உண்டாகுது? மீனோட வயித்துல இருக்கும்பொழுது. ஏன் ஏன் மீனோட வயித்துக்குள்ள போனாரு? ஆண்டு கிருபையா ஒரு பிளான கொடுத்து, போப்பா, இதான்ப்பா ஹெவனோட பிளான் உனக்கு அப்படின்னு சொன்னாரு. ஹalleluya. அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் வேற ஊருக்கு ஓடி போயிருவேன் அப்படின்னு சொல்லி கிருபையை போக்கடித்த பொழுது அவர் எங்க இருந்தாரு? மீனோட வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்து கொண்டு, அந்த இடத்துல உட்கார்ந்து, நான் கிருபையை போக்கடித்தவன் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹalleluya. ரீஷா மெஹனது ரஷ்யாத்தர மகளதுரக்கபு. ஹalleluya, ஹalleluya. மீனோட வயித்துல போய் இருளுக்குள்ள, நாற்றத்துக்குள்ள, அசுத்தத்துக்குள்ள போய் உட்காரும் பொழுதுதான் என்ன தெரியுது? நான் கிருபைய என்ன பண்ணிட்டேன்? மாயை பற்றி கொண்டதுனால கிருபைய பூக்கடிச்சிட்டேன். ஹalleluya. இன்னைக்கு ஆராதனை வேலை ஆவியானவர் சொன்ன காரியம் அதுதான். ஆமென். ஹalleluya. என்னை காட்டிலும் நீ விரும்புகிற ஏதோ ஒன்று பெரிதுன்னு சொல்லி நீ நினைச்சினா, God said clearly you are free to go. Hallelujah. நான் உன்னை விட்டுறேன், நீ போயிரு. Hallelujah. ஏன்னா நீ போற இடம் எப்படி இருக்க போகுதுன்னா, அது நாற்றமா இருக்க போகுது, அது இருளா இருக்கும். Hallelujah. அது மிகவும் கடினமான இடமா இருக்கும். அடுத்த செகண்ட் என்னன்னு தெரியாத இடமா இருக்கும். அந்த இடத்துல உட்கார்ந்து அன்பான தம்பி தங்கச்சி நம்ம ரியலைஸ் பண்ண வேணாம். ஹalleluya. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான், ஐயோ நான் கிருபையை போக்கடித்து விட்டனேன்னு சொல்லி நம்ம ரியலைசேஷனுக்குள்ள போக வேணாம். ஆமென். இன்றைக்கு, இப்பொழுது, ரைட் நவ், திஸ் வெரி செகண்ட், God's grace has come to meet you. ஹalleluya. உன்னை சந்திக்கும்படி தேவனுடைய கிருபை வந்திருக்குது. ஆமென். ஹalleluya. உன் கைகளை பலவந்தமாய் பிடித்து சோதோம் கொமோராவில் இருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து விடும்படியா இன்றைக்கு கர்த்தருடைய தூதர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள இறங்கி இருக்கிறாங்க. ஹalleluya. ஆனால் இந்த நேரத்திலே கூட வேற ஏதோ ஒண்ணு பேசிக்கொண்டு, வேற ஏதோ ஒண்ணு யோசித்து கொண்டு, ஐயோ வெளியே வர சொல்றாங்களே, அங்க இருந்த காரியத்தை நான் எப்படி விட்டுட்டு வருவேன்? என் நண்பர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி லோத்தை போல வேற ஏதோ ஒண்ணு பேசி கொண்டிருந்தீங்கன்னா, ஹalleluya ரஷ்மலே துன்னம ஹலதுரக்கபோ. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய கிருபைய, இன்றைக்கு உன்னை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிற கிருபையை நீ போக்கடிக்கிறன்னு அர்த்தம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு ரெண்டு பேரை பத்தி தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீ ஞானவானா இருந்தினா, உன் மேலே நான் வைத்திருக்கிற கிருபையை உணர்ந்து கொண்டு, இன்றைக்கே, இப்பொழுதே, இதுவே அனுகிரக காலம், இதுவே ரட்சண்ய நாள் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல போய் உன்னை அர்ப்பணித்து விடு. ஹalleluya. இல்ல, ஹalleluya, இல்ல, அதை உணராத ஒரு மூடனாய், இன்னும் மதிகேடனாய் தான் நான் இருப்பேன்னு சொல்லி உணராதவனாய் இருந்தினா, ஹalleluya, அப்பொழுது நீ என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? மீனின் வயிற்றிலே உட்கார்ந்து, ஹalleluya, மனம் திரும்புதலும், ஹalleluya, நான் என்ன பண்ணேன்னு சொல்லி யோசிச்ச யோனாவை போல இருளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இன்றைக்கு அந்த கிருபை உன்னை நோக்கி வந்திருக்கிறது. தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். லேஷோ மேஹதுரா ஷியாகபோ. உனக்கு வந்த கிருபையை போக்கடிக்காத ஏதோ ஒரு பொய்யான மாயை பற்றி கொண்டு, ஹalleluya, உனக்கு நேராக வந்த கிருபையை போக்கடிச்சிராத. ஹalleluya, 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 ஹalleluya. I don't bother saying again and again. ஹalleluya. இன்னும் 20 நிமிஷம் இதேதான் சொல்லுனாலும் நான் சொல்லுவேன். ஆமென். ஹalleluya. Because Holy Spirit want to say that. ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் அதை பேச விரும்புகிறார். ரோதுரோ ஷேலே மெஹதுரா கஷியாதரகபா. ஹalleluya. நான் 20-30 வசனங்களை எடுத்து நான் பேசி, ஹalleluya, அதிலிருந்து நீ ஒன்றையும் கற்றுக்கொள்ளாமல் போவதை விட, இந்த 2 வார்த்தை கிருபையை உணர்ந்து கொள்ளுகிறியா, கிருபையை போக்கடிக்கிறியா, இது 2த்துல நீ யாரு என்பதை நீ உணர்ந்து கொண்டு இந்த இடத்துல இருந்து போவாயானால் அதுதான் ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிற காரியம் இன்றைக்கு. Hallelujah. Hallelujah. I just don't bother about saying it again and again. Hallelujah. கிருபை உன்னை சந்திக்க வந்திருக்கிறது. அந்த கிருபையை போக்கடித்து விடாத. Hallelujah. இன்றைக்கு கர்த்தர் சொன்ன காரியம் யாரு என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனா நிறைய பின்மாற்றத்துக்குள்ள தள்ளாடி கொண்டிருக்கிறவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். Hallelujah. ஹalleluya. பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிற, ஆமென், கிறிஸ்தவ பிள்ளையா இருந்தாலும் பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிற, சபைக்கு போற, ஆனால் தேவனுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. ஹalleluya. ஆண்டவருக்கு உனக்கும் கனெக்ஷனே கிடையாது. ஹalleluya. ரிஷ மேல ஹதுரக்கபோ.
சபைக்கு போயிட்டு இருக்க, ஹalleluya, நான் சபைக்கு போறேன்னு சொல்லி வெளிய காட்டுற, ஆமென், ஹalleluya. பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்காத, பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்காத, ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்துவை அறிந்தும் இன்றைக்கு அறியாத நிலைமையில பின்னிட்டு திரும்பி பார்த்து லோத்தின் மனைவியை போல, ஹalleluya, சோதோம் கொமோரா பக்கம் திரும்பி பார்ப்பாயானால், ஹalleluya, கிருபையை போக்கடித்து விட்டு உப்பு தூணாய் மாறி போன நிலைமைதான், ஹalleluya, நமக்கும் உண்டாகும். லேமர ஷியாதரை மகளதரக்கபோ, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் நடுவுல இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ நினைக்கிறியா, ஆமென், கிருபை கிருபை நம்மளை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா? இல்ல, வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்குது, கிருபை உன்னை விட்டு எடுத்து போடப்படும் சொல்லி. ஹalleluya. ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், ஹalleluya. அந்த கிருபை அவன் இழந்து போன பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே இழந்து விட்டான். ஆமென். ஒருவேளை இன்னி வரைக்கும் நீ நினைச்சிட்டு இருப்பனா, நான் நிறைய தப்பு பண்றேன், நான் நிறைய காரியத்தை செய்யறேன், எனக்கு தெரியும். ஏசப்பா கிட்டே சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அப்பா நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா, நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, கொஞ்சம் கிருபையா இருங்கப்பா. ஹalleluya, ஹalleluya அப்படின்னு சொல்லி வெகு காலமாய் அவரிடத்திலே சொல்லி கொண்டிருப்பாயானால், ஹalleluya, வேதத்துல இன்றைக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம், ஹalleluya, நம்ம கேட்க போகிறோம். ஆமென், ஹalleluya. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, கிருபை எடுப்படாது, கிருபை கர்த்தர் எடுத்துடவே மாட்டாரு, அது நம்ம கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஹalleluya. ஆனால் 1 சாமுவேல் 7:15 நம்ம வாசிக்கிறோம். ஹalleluya. 1 சாமுவேல் 7:15 அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது பாரு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே. 1 சாமுவேல் 7:15 ஹalleluya. ரதனிமிஷ்யாதரகபு பாரு. 1 சாமுவேல் 4 ஹalleluya. சவுலை விட்டு தேவன் தம்முடைய கிருபைய எடுத்து போட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை அங்க வரும். ரோஷா மரதரி மலஷியாதரகபு. ஹalleluya. சவுலை விட்டு தேவன் தம்முடைய கிருபையை எடுத்து போட்ட ஒரு வார்த்தையை நம்ம அந்த இடத்துல வாசிக்க முடியும். ஹalleluya. சாரி, அந்த வேர்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வாசிக்கும் பொழுது சவுலை குறித்து நம்ம அந்த அந்த புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேலும் 1 நாளாகமத்திலும் அந்த வார்த்தைகள் வருகிறது. ரீஷியும் மலஹதரகபு. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ரேமதனமிஷ்யாதரகபு. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. 1 சாமுவேல் 16 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஓகே, பட் அந்த வார்த்தை வேற வார்த்தை. அது தம்முடைய கிருபையை தேவன் அவனை விட்டு எடுத்து போட்டார்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். ஹalleluya. சரி, பாப்போம் அந்த வார்த்தையை. தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். தேவன் என்ன பண்ணாராம், சவுல் என்ற மனிதனை விட்டு தம்முடைய கிருபையை அவர் எடுத்து போட்டு விட்டாராம். ஹalleluya. அந்த வார்த்தை யாராவது ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா நீங்க அதை சாட்ல போடுங்க. நான் எழுதி வச்சேன், பட் அந்த சாப்டரோட 1 சாமுவேல் 7:15 வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 7:15. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அது இல்லம்மா, கிருபை தம்முடைய கிருபையை தேவன் சவுலை விட்டு எடுத்தார்னு சொல்லி ஒரு வார்த்தை. சரி, நம்ம பார்ப்போம். ஆனா வசனம் அதுதான். தேவன் என்ன செய்தாராம், சவுலை விட்டு தம்முடைய கிருபையை அவர் எடுத்து போட்டு விட்டாராம். ஹalleluya. அதை நம்ம அந்த 1 சாமுவேல் 1 நாளாகமம் 2 இடத்துலயுமே நம்மளால வாசிக்க முடியும். 2:15 சிஸ்டர். 2 சாமுவேலா? அதுதான் தப்பு பண்ணிட்டேன். ஆமா. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ. 2 சாமுவேல், நான் 1 சாமுவேல் எழுதிட்டேன். 1 சாமுவேல் 7:15 உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யார் இடத்துல பேசுகிறாருன்னு பார்த்தா, தாவீது இடத்துல சொல்றாரு. உனக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான், சவுலுன்னு ஒருத்தன் இருந்தான் உனக்கு முன்னாடி. ஆனா அவனை விட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என் கிருபையை நான் விலக்கிட்டேன். அது மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னுடைய சந்ததிக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி தாவீது இடத்துல சில ப்ராமிசஸ் என்ன பண்றாரு, ஆண்டவர் பேசுறாரு.
அப்போ கிருபை ஒரு மனிதனை விட்டு விலக முடியுமா அப்படின்னு பார்த்தா, கிருபையை தேவன் எடுத்து போட முடியும். ஹல்லேலூயா. கிருபை நம்மள கடைசி வரைக்கும் காப்பாத்திரும். அந்த கிருபையை பிடிச்சுக்கிட்டே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யாராகிலும் இன்னும் 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 விட வேண்டிய காரியங்களுக்கோ, விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கோ இன்னும் இடம் கொடு, இன்னும் அதை செய்ய முடியாம உட்கார்ந்து கொண்டிருப்போம்னா, இந்த சவுல் என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில 2 முறை கர்த்தர் 2 சான்ஸ கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் சில காரியங்களை செய்தான். பலி கொடுக்க அவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத போது ஆசாரியர்கள் செய்யற வேலையை செய்தான். யுத்தத்துல போய் அங்க இருக்கிற எல்லா ஆடு மாடுகள் எல்லா காரியத்தையும் அழித்து போட்டு வா அப்படின்னு சொன்ன பொழுது அங்க போய் இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் பலி கொடுக்க அவன் கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. முதல் முறை செய்த பொழுதே ஆண்டவர் என்ன பண்ணாரு? எச்சரித்தாரு. இத பண்ணாத, இத செய்யாத, நீ கீழ்ப்படியாமைக்குள்ள போகாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரித்தாரு. அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு கொஞ்சம் கூட செவி கொடுக்காம அவன் என்ன பண்ணானா, 2வது முறையும் அவன் செய்த காரியம் என்னன்னா, யுத்தத்துக்கு போகும்பொழுது அங்க இருந்த எல்லா ஆடுகளையும் மாடுகளையும் காப்பாற்றி பலி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லி தேவனிடத்திலேயே என்ன சொன்னா, அவன் ஒரு ரீசனை சொன்னான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு முன்பதாக இவன் ஒரு முறை தவறு செய்த பொழுதே ஆண்டவர் வந்து இதை செய்யாதன்னு சொல்லி தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரித்தார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த எச்சரிப்புக்கு கூட அவன் செவி கொடுக்காம திரும்பவும் தேவனுக்கு பிரியமில்லாததே செய்த பொழுது கர்த்தர் அவனை என்ன பண்ணாருன்னா, கிருபை அவனை விட்டு விலக்கி சிங்காசனத்தை அவனுக்கு இல்லாதபடிக்கு கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. கிருபை என்ன பண்ணாரு? அவனை விட்டு விலக்கி விட்டாரு. அப்போ சவுல் என்கிற மனிதனுடைய வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப சிறியவன் அவன். அவனே சொல்றான், நான் ரொம்ப பென்யமின் கோத்திரத்தை சார்ந்த சிறிய கோத்திரத்தை சார்ந்தவன் நானு அப்படின்னு சொல்லி அவனை குறித்து அவனே சொல்றான். அப்படிப்பட்ட அவனை தேர்ந்தெடுத்து கர்த்தர் இஸ்ரவேலுக்கே முதல் ராஜாவை அவனை கொண்டு வந்து வைக்கிறார். ஆனா இவன் என்ன பண்றான்? கொண்டு வந்து வைத்தவரை மறந்துட்டு அந்த அந்த சீட்டு மேலேயே இவனுக்கு ஆசை, அந்த ராஜா இந்த ஸ்தானத்து மேலேயே ஆசை. எல்லா இடத்துலயும் ஒரே காரணத்தை தான் சொல்லுவான், ஜனங்க சிதறி போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிதான் நான் போய் பலி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. அதே போல ஆடு மாடை ஏன்டா எடுத்துட்டு வந்த, உன்னை பண்ண வேணாம்னு கர்த்தர் சொன்னாரே அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான்? ஜனங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க, நான் எடுத்துட்டு வரலன்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. இவனுக்கு தன்னுடைய சிங்காசனத்திலே தன்னை அமர வைத்த தேவனை மறந்து விட்டு, ஒருவேளை ஜனங்களை நான் ப்ளீஸ் பண்ணலன்னா எனக்கு இந்த ராஜ்யம் இல்லாம போயிடுமோ, என்ன ராஜாவா இல்லாதபடிக்கு ஜனங்கள் தள்ளி விடுவார்களோன்னு சொல்லி தன்னை யாரு சீட்ல உட்கார வச்சாரோ அவரை மறந்துட்டான். அவர் தான் அதை கொடுத்தார், அதை எடுக்கவும் அவருக்கு தான் அதிகாரம் உண்டு என்பதை மறந்து விட்டு ஜனங்களை ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப என்ன நடந்தது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவனை ஏன் நான் ராஜாவாக்கினேன்னு சொல்லி நான் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லி என்ன பண்ணாரு? அந்த கிருபையை அவனை விட்டு விலக்கி போட்டாராம். ஹல்லேலூயா. அப்போ கிருபை ஒரு மனுஷனை விட்டு விலகுமா அப்படின்னா விலகும். எப்ப விலகுனா, தேவனுக்கு கீழ்ப்படியாம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாம அவரை சார்ந்து கொள்ளாம. இன்றைக்கு கர்த்தர் தான் நம்மள இந்த இடத்துல அழைச்சு வச்சிருக்கிறாரு, தேவன் தான் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு நம்மள. ஹல்லேலூயா. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு சில போதகர்கள் என்ன பண்றாங்க? they start to please the church. சபையை ப்ளீஸ் பண்ண தொடங்கிடுவாங்க, மக்களை ப்ளீஸ் பண்ண தொடங்கிடுவாங்க. இன்றைக்கு நீ யார ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்க உன் வாழ்க்கையில? ஹல்லேலூயா. எந்த இடத்துல, வேலை ஸ்தலத்துல இல்ல படிக்கிற இடத்துல நம்ம யார ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கோம்? யாரை நான் வந்து ப்ளீஸ் பண்றதுக்காக தேவனை மறந்து விட்டு, அவர் என் மேல வைத்த கிருபைதான் எனக்கு இந்த படிப்பு கிடைச்சிருக்கு, அவர் என் மேல வச்ச கிருபைதான் நான் இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அவர் என் மேல வச்ச கிருபைதான் நான் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன், அவர் என் மேல வச்ச கிருபைதான் நான்லாம் ஒரு வர்ஷிப் லீடரா நின்னுகிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அவர் என் மேல வைத்த கிருபைதான் நான்லாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விட்டு, ஒருவேளை நான் மனிதர்களை ப்ளீஸ் பண்ணாம போயிட்டா, மனிதர்களை பிரியப்படுத்தாமல் போயிட்டா, என் கையிலே கொடுக்கப்பட்டது என்னை விட்டு போய்விடுமோ அப்படின்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு காரியத்தை நாம ப்ளீஸ் பண்ணி கொண்டிருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்? பொய்யான மாயை பற்றி கொண்டு என் மேலே வைக்கப்பட்ட கிருபையை நான் போக்கடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்றேன், ஹல்லேலூயா, ஆண்டவரோட வார்த்தை எடுத்து பிரசங்கிக்கிறேன், இப்படி எல்லாம் பிரசங்கிச்சாதான் நமக்கு சான்ஸ் கிடைக்கும், இப்படி எல்லாம் பேசினாதான் நம்மள கூப்பிடுவாங்க, இல்லைன்னா நமக்கு இது கிடைக்காது, இல்லைன்னா நமக்கு ஊழியம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி யாரோ மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக நான் ஊழியம் செய்ய தொடங்கினால், ஒருவேளை அந்த வார்த்தைகளுடைய வல்லமையை குறைத்து போட்டாகிலும் எப்படியாவது ஜனங்களை ப்ளீஸ் பண்ணிடணும். இப்ப இதே செய்தியிலே உன்னிடத்திலே வந்து கிருபை உன்னை காப்பாற்றும், கிருபை உன்னை தப்புவிக்கும், கிருபை உன்னை கடைசி வரைக்கும் தூக்கி சுமக்கும்னு எனக்கு சொல்றது ரொம்ப லேசான காரியம். முடியுமா? முடியாதா?
இங்கேருந்து நீ போறப்போ கிருபை இருக்கு, கிருபை எனக்கு எல்லாமே பண்ணிரும் அப்படின்ற தாட்டோட உன்னை இந்த இடத்துல இருந்து போக வைக்கத்தக்கதான ஒரு வார்த்தையை சொல்ல ஈஸியா முடியும். ஹல்லேலூயா. கிருபை இருக்கு, கிருபை எல்லாமே உனக்கு செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை நான் செஞ்சேன்னா ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் கேட்காம ஐயோ இதெல்லாம் சொன்னா அடுத்த கூட்டத்துக்கு வாலிப பிள்ளைங்க வராம போயிருவாங்களோ, கூப்பிட்டா இனிமே யாரும் வரமாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி ப்ளீஸ் பண்றதுனால என்ன நடக்கும்னு சொல்லி. நான் உன்னை ப்ளீஸ் பண்ண நினைச்சு கிருபை உன்னை தாங்கும். கிருபை அப்ப என்ன பண்ணுவ, நீ இருக்கிற பாவத்திலேயே நீடித்திருக்கும்படியா நீ என்ன பண்ணிருவ, அதுலயே போய்கிட்டு இருப்ப. அப்ப தேவன் என்ன பண்ணுவார், என்னிடத்துல நான் உன்னை சொல்ல சொன்னது என்னது, கிருபையை உணர்கிறவர்களும் கிருபையை போக்கடிக்கிறவர்களும் குறித்து பேச சொன்னா, நீ போய் கிருபை உன்னை காப்பாற்றுன்னு சொல்லி பேசிட்டு வந்தா அந்த கிருபைக்குள்ள என்ன நடக்கும், அவன் பாவத்திலே நிலை நின்று கொண்டிருப்பான். ஏன்னா கிருபை என்னை காப்பாற்றுன்னு சொல்லி. ஆனா அதை விட ஒரு பெரிய பாவியாய் கர்த்தருடைய சமூகத்துல நான் என்ன ஆயிடுவேன், நான் மாறி போயிடுவேன். அப்ப கர்த்தர் என் மேலே வைத்த அழைப்பு என்ன ஆயிடும், அது என்னை விட்டு குறைய தொடங்கிடும். கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பும் என்ன பேசணும்னு சொல்லி அவர் என் மேலே வைத்த அபிஷேகம் ஆயிரும், அது குறைந்து போக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ யார் ஒருவர் நம் கரத்திலே எதை கொடுத்தாரோ அவர்தான் அதை எடுக்க வல்லவர். அதனால நம்ம எங்க சார்ந்திருக்கணும்னா அவரை மாத்திரமே நம்ம சார்ந்திருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை கொடுத்திருந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் அந்த கிருபை அதை எனக்கு செய்தது, அந்த கிருபைக்கு சொந்தக்காரர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ஸ்டாப் ப்ளீசிங் பீப்புள். ஹல்லேலூயா. மனிதர்களை பிரியப்படுத்துவர். ஒருவேளை யாராவது பெரியவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து தேவ ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்களை ப்ளீஸ் பண்றதுக்காக நிறுத்துங்க. சவுல் என்கிற மனிதன் அதைதான் செய்தான். தான் என்னுடைய கோத்திரத்திலே நான் மிகவும் சிறியவன்னு சொல்லி அவனை குறித்து அவனே சொல்லுகிற அவன் என்ன போய் ராஜாவாக்குனீங்களே, அது அவருடைய கிருபை இல்லையா, அது அவனை சூஸ் பண்ணது அவருடைய கிருபை இல்லையா? அதெல்லாம் மறந்துட்டு இந்த ஜனங்களை நான் என் கைக்குள்ள வச்சுக்கலனா, அவங்களை கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து நான் வச்சுக்கலனா, இந்த மாதிரி நிறைய பாஸ்டர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். இல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசினா வரமாட்டாங்க சபைக்கு, தட்டி கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு தட்டி கொடுத்து வச்சு நரகத்துக்கு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருகிறதோ அது அப்படிதான் வரும். ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஞானவான்கள். அதை எதிர்த்து நின்று என்ன வார்த்தையை விட்டுட்டு பேசுகிறவர்களை ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்போனா, என்ன இப்படி பேசுறாங்க, என்ன அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி ஆவியானவர் பேசுகிற வார்த்தையை விட்டு விட்டு பேசுகிறவர்களை நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்போனா, அப்ப நம்ம யாரு? நீ பொய்யான மாயை பற்றி கொள்ள அதிலிருந்து வெளியே வர விருப்பம் இல்லாத ஒரு கூட்டமாய் நம்ம ஆயிடும். ஹல்லேலூயா. இந்த சவுல் என்கிற மனிதன் என்ன பண்ணா, அப்படிதான் பொய்யான மாயை பற்றி கொண்டு ஐயோ சீட்டு போயிட போறேன்னு சொல்லி சீட்டை கெட்டியா பிடிச்சிருந்தான். ஆண்டர் கிருபையை விளக்குனாரு. ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யமும் போயிடுச்சு, சீட்டும் போயிடுச்சு, உயிரும் போயிடுச்சு. ஹல்லேலூயா. புதிய ராஜாவையும் ஏற்படுத்தி வச்சிட்டார். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற நீ அவருடைய கிருபையை உணர்ந்து கொண்ட ஞானவானா இந்த இடத்துல இருந்து போறியா, இல்ல அவருடைய கிருபையை போக்கடிக்கிற பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிற கூட்டமாய் அதை சார்ந்தவர்களாய் நம்ம இந்த இடத்தை விட்டு போக போறோமா? ஹல்லேலூயா. அந்த 2 கொஸ்டினோட தான் இன்னைக்கு தேவ கிருபை நம்மளை சந்தித்து கொண்டிருக்குதாமே. அப்போ தாவீது என்கிற மனிதன் அந்த இடத்துல அமர்கிறான். ஹல்லேலூயா. ஆனா சீட்டு எங்க தெரியுமா இருந்திருக்கணும்? சவுல் என்கிற மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாய் தேவ கிருபையை போக்கடிக்காதவனாய் அதை பற்றி கொண்டிருந்தவனாய் அவன் இருந்திருப்பான். ஆனால் சவுலினுடைய தலைமுறைகள் தான் சிங்காசனத்திலே அமர்ந்திருந்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அவன் இழந்து போயிட்டான் பாத்தீங்களா? ஜெனரேஷன்ஸ் டு ஜெனரேஷன்ஸ் சவுலோட ஜெனரேஷன் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இஸ்ரவேலிலே ராஜாவாய் அமர்ந்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய காரியத்தை ஒருத்தன் தன்னுடைய என்ன பண்ணா, தான் கிருபைய தன் மேல வச்ச கிருபைய மறந்துட்டு பொய்யான மாயை பற்றி கொண்டுதான் அதை இழந்து போயிட்டான். அது அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி டேவிட் அண்ட் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் டேவிடுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கடைசி காலங்களில். ஹல்லேலூயா. ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும் சீக்கிரத்திலே கர்த்தருடைய கிருபையின் கதவுகள் மூடப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபையின் கதவுகள் அடைப்பட்டால் அதுக்கு பிற்பாடு கிருபைக்கு இடமே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே அந்த கிருபையை எப்படியாவது பிடித்து கொண்டு
ஹalleluya. கிருபன்னு சொல்லி கிருபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. அந்த கிருபையோட டியூரேஷன் முடியறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம எப்படி மாறணுமோ அப்படி மாறிவிடும். அதுதான் இன்றைக்கான செய்தி. ஹalleluya. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? ஆமென். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? கிருபன்னு சொல்லி கிருபையை பிடித்து கொண்டு ஹalleluya எவ்வளவோ காலம் ஓடிட்டோம். எவ்வளவோ காலம் நம்ம குடும்பம் ஓடிச்சு. நம்ம அப்பா ஓடிட்டாரு, நம்ம அம்மா ஓடிட்டாங்க, நம்ம கூட பிறந்தவங்களாம் அந்த கிருபையை புடிச்சுட்டே இத்தனை வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவர்களா வாழ்ந்துட்டோம். ஹalleluya. ஒருவேளை இன்றைக்கு சவுலின் மேலிருந்து கிருபையை விலக்கினது போல தேவன் நம்முடைய குடும்பத்தை விட்டு அந்த கிருபையை விலக்குவாரானால் நம்ம நிற்கிற இடம் எதுவா இருக்கும்? இன்னைக்கு பியூலாவோட குடும்பத்தை விட்டு நான் அந்த கிருபையை விலக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விலக்கிட்டா இன்னும் ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்ட்ல நான் நிக்க முடியுமா? அந்த கிருபையை கூட என்னிடத்துல எடுத்துட்டீங்கன்னா கூட ஆல்ரெடி நான் இருக்க வேண்டிய இடத்தை வந்து அடைஞ்சிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தைரியமாய் நம்மால சொல்ல முடியுமா? Hallelujah. Grace, the grace of the God is holding us even in this last days. அது எதுக்கு நம்மள ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா சீக்கிரமா மாறிடு. அந்த மெசேஜ டெய்லி அந்த கிருபை நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. அண்ட் இன்னைக்கு அது இன்னும் தெளிவா இன்னும் பிரத்யட்சமாய் பேசும்படியாய் கர்த்தர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த கிருபை டெய்லி நம்ம கிட்ட ஒரே ஒரு மெசேஜ் தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. எஸ், நான் இருக்கேன் உன் கூட, கிருபை நானா இருக்கேன் உன் கூட. ஆனா நான் இருக்கிறதுக்குள்ளே சீக்கிரமா என்ன ஆயிடு? மனம் திரும்பிடு. சீக்கிரமா முழுமையாய் ஒப்பு கொடுத்துரு. சீக்கிரமாய் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் தேவனிலே அன்பு கூற தொடங்கிடு. சீக்கிரமாய் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்று சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்து விடு. சீக்கிரமாய் அவராலே இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்குது, நானும் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லி சுயத்தை வெறுத்த ஒரு தேவ பிள்ளையாய் சீக்கிரமாய் பரலோகத்துக்கு தகுதியுடையவளாய் நீ மாறிவிடு. உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே என்று சொல்லி சிலுவையை மாத்திரம் பார்த்து ஓடுகிற ஒரு தேவ பிள்ளையாய் ஒரு தேவனுடைய வாலிப மகனாய் சீக்கிரமாய் நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுதே மாறிவிடு. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் சொல்வாரே சீஷர்களை பார்த்து, இன்னும் எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருப்பேன்? அற்ப விசுவாசிகளே, இன்னும் எவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருப்பேன்? ஏன்னா கொஞ்ச நாள்ல போறாரு. அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் போகணும்னு சொல்லி. அதனால கேட்பாரு, அற்ப விசுவாசிகளே, இன்னும் நான் எவ்வளவு பொறுமையா உங்களிடத்துல இருக்கணும்? இன்னும் நான் எவ்வளவு பேஷன்ஸா இருக்கிறது? இன்னும் நீங்க மாறுவீங்க, நீங்க கத்துப்பீங்க, இன்னும் நான் எவ்வளவு நாள் உட்கார்ந்து கொண்டிருப்பது? இன்னைக்கு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கிருபை அதே வார்த்தையை நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆமென், ஹalleluya. இன்னைக்கு கிருபை நம்மை சந்தித்து அதே வார்த்தையை நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருப்பேன்? ஹalleluya. அந்த கிருபையால் நிலை நின்று கொண்டிருக்கிறீங்களே, இந்த கிருபையால் நிலை நின்று கொண்டிருக்கிறோமே. ஹalleluya, 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 ஹalleluya. இப்ப இந்த நேரத்துல நம்ம யோசிச்சு பாக்குறோம்னா, ஒருவேளை கர்த்தரோட கிருபை மட்டும் இல்லைன்னா இந்த காரியத்துக்குலாம் நான் நிற்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி என்னென்ன காரியம் இருக்குதோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஆமென், ஹalleluya. இந்த கிருபை மட்டும் என் கூட இல்லாம இந்த செகண்ட் இல்லாம போயிடுச்சுன்னா இதெல்லாம் என்கிட்ட இன்னும் இருக்குது, இது இருக்கிறதுனால நான் நிலை நிற்க முடியாம போயிடும்னு சொல்லி எதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றீங்களோ அது எல்லாவற்றையுமே இந்த கிருபை நம்மோடு இருக்கும் பொழுதே நம்ம மாற்றிக்கொள்ள போறோம். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, ஹalleluya. லோதரி மகாதரிஷிக்கு அப்பா அம்மாவோட ஜபம், ஹalleluya. ஊழியக்காரங்களுடைய ஜபம், ஹalleluya. இவ்வளவு காலம் அந்த கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டு காப்பாத்தி இருக்கலாம். ஆமென், ஹalleluya. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சத்தியத்தை உனக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு சத்தியத்தை உன்கிட்ட வந்து பேசிட்டாரு. ஏன்னா சத்தியத்தை நீ கேட்ட பிற்பாடு உனக்கு போக்கு சொல்ல இடம் இல்லையா? வேறும் தெளிவாய் சொல்லுது. ஹalleluya. அவர்களுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. ஏன்னா நான் சத்தியத்தை கற்றுக் கொடுத்துட்டேன்.
எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற 25 பேர்ல 28 பேர்ல இல்ல வந்து போன எல்லாரையும் சேர்த்து ஒரு 30 பேர்ல யாருமே நம்ம எனக்கு தெரியாதே, தெரிஞ்சிருந்தா நான் மாறி இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு சத்தியத்தை தேவாவியானவர் வந்து கற்றுக் கொடுத்து விட்டார். ஹalleluya. அதனால நமக்கு போக்கு சொல்ல இனி இடம் இல்ல. ஹalleluya. ரேஷன் மேலே தேரி கதரபு. ஹalleluya ஹalleluya. வாட் எவர் இட் இஸ். என்னெல்லாம் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் அம்மாவோட ஜபமும் என்ன தெரியல, நான் இன்னும் நின்றுட்டு இருக்கேன். ஹalleluya. இந்த காரியத்துக்கு பின்னாடிதான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஹalleluya. ஆனா ஏசப்பா என் மேல வச்ச அன்பு இரக்கம் கிருபையா நிலைநிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்வனா. ஹalleluya. Before that grace is taken away from us. Hallelujah. போதும் போதும், உனக்கு நிறைய கிரேஸ நான் கொடுத்துட்டேன், ரொம்ப காலமா அந்த கிருபையை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் டயர்ட் ஆகி ஹalleluya ரேஷன் மல்லஹதுராக்கத நீமஹதரபோ ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya. அவர் அந்த கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறதுக்கு முன்பதாகவே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம வெளியே ஓடி வந்துருவோம். ஹalleluya. ஆனால் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை உண்மையாவே ஆவியான ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு பலவந்தம் பண்ணி பிடித்து இழுத்துக்கொள்ள நான் வந்திருக்கிறேன். அப்படி நான் இழுத்துக்கொள்ள வந்த பிற்பாடும் ஹalleluya இல்லன்னு சொல்லி பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்களாய் நம்ம இருப்போமானால் உண்மையாகவே நம்மை கிருபையை போக்கடிக்கிற மூடர்களாய் நம்ம மாறிவிடும். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பேசி இருக்கிறார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. கிருபை நம்மை காப்பாற்றும், கிருபை நம்மை தாங்கும், கிருபை நம்மை வழி நடத்தும். ஹalleluya. கிருபை நமக்கு காலத்து அவகாசத்தை கொடுக்கும். ஆனால் அதே கிருபை ஹalleluya அதை நம்மை விட்டு எடுக்கவும் அவராலே முடியும். ஹalleluya ஹalleluya. ரேதனா ஷலமஹராது உரக்கபாலை துனி ஹலதரபு. அவருடைய நியாயாசனத்தை அவர் வந்து அமருவதற்கு முன்பதாக, அக்கினி தேசங்கள் மேலே வருவதற்கு முன்பதாக, அவருடைய நியாய தீர்ப்பின் அக்கினி வருவதற்கு முன்பதாக இருக்கிற அந்த காலத்திலே அந்த கிருபையை பிடித்து கொண்டு அன்பான தம்பி தங்கச்சி ஹalleluya இன்றைக்கு கர்த்தரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க என்ன பலவந்தம் பண்ணி இழுத்து கொள்ளும்படியா வந்திருக்கிறீங்களப்பா. என்ன அன்பு பாயுது, எப்படிப்பட்ட அன்பு பாயுது. ஹalleluya. அந்த அன்பு அது அன்பு. ஹalleluya. அது அன்பு தெரியுமா, அது அன்பு, அது அப்படிப்பட்ட ஒரு அன்பு. ஹalleluya. இழுத்து கொண்டு வந்து வெளியே நிறுத்துற அன்பு. ஹalleluya. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் வந்திருக்கிறார், உன்னை இழுத்து கொள்ள வந்திருக்கிறார். ஆமே. ஹalleluya. அன்பெனும் கயிறினாலே உன்னை இழுத்து கொள்ள வந்திருக்கிறார். ஹalleluya. ஓ ஷாமலே கரெஸ்தே மெஹலதுராக்கபோ. அன்பெனும் கயிறு. ஹalleluya. அந்த அன்பு அவருக்குள்ள பொங்கி வழிகிறதுனாலே, ஐயோ ஹalleluya, என் பிள்ளை அங்கேயே உட்கார்ந்துருக்கேன், என் பிள்ளை பலவந்தம் பண்ணியாவது இழுத்துட்டு வந்துடுறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். ஓ ராமதா ராஷி மல்லாதா ரக்காதே நேசே அதானே ஷேமலேது ராக்காதே நீசி ஹாதரா. ஹalleluya. ஒருவேளை கத்தரை விட்டு நீ பின்வாங்கி போய் நின்று கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையா இருந்தா ஹalleluya ரைட் அவே நவ் திஸ் வெரி செகண்ட் டேக் திஸ் சான்ஸ். இந்த தருணத்தை உபயோகப்படுத்திக்கோ, இந்த நேரத்தை நீ பயன்படுத்திக்கோ. ஹalleluya. இந்த நேரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்தை பயன்படுத்திக்கோ. லேஷோ ரோலோ தோரோகோ ஷிம்மலதரம் மஹலதரபா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுக்க போறோம், நம்மை தாழ்த்த போகிறோம். ஹalleluya ஹalleluya. அவருடைய கிருபையை நினைச்சு நிறைய கண்ணீர் விட்டு நம்ம அழுவோம்ல. அவருடைய கிருபையை நினைக்கிறப்பெல்லாம் நம்ம கண்ணுல தண்ணீர் வரும். அவரோட அன்பை நினைக்கிறப்பெல்லாம், அந்த கிருபை பின்னாடி இருக்கிற அந்த அன்பை நினைக்கிறப்பெல்லாம், அந்த இரக்கத்தை நினைக்கிறப்பெல்லாம், ஏன்பா என் மேல இவ்வளவு அன்பாப்பா, என் மேல இவ்வளோ கிருபையாப்பா, என் மேல இவ்வளோ இரக்கமாப்பா. ரோதுனு ஷேலமே ரேதே ரேசே கேலே தெரிக்காபா. அதே தேவன் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், கிருபையை போக்கடிச்சாத. ஹalleluya. ரஷம் மேலாது ரக்கமா நீதி ரீஹலதரபோ. நீ நீதி உள்ளவள் என்பதினாலே, பரிசுத்தம் உள்ளவள் என்பதினாலே, ஹalleluya லோத்து நல்லவன் என்பதனாலே, ஹalleluya ராஷ் இல்லாத ராஹத ரக்கதரபா. ஹalleluya அவர் அந்த இடத்தை விட்டு வெளியே இழுத்து கொண்டு வரல. ஆமேன் ஆமேன். நமராதுரான ஷேமலாதரம்மா அதுரிம்மா ஹலதரக்கம். அவருடைய இரக்கம் ஹalleluya இன்றைக்கும் அதே இரக்கம், அதே கிருபை ஹalleluya நம்மை சந்திக்கும்படியாய் வந்திருக்குது. அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க என்ன பிடிச்சு இழுத்துக்கொள்ள இன்னைக்கு வந்திருக்கிறீங்களேப்பா. வேணாமா, அந்த இடம் வேணாமா, அந்த சோதம் குமாரா வேணாமா, அழிவும் நாசமும் கேட்கப்பட போகிற அந்த இடம் வேணா தம்பி. ஹalleluya ரேஷல்லேமா ராது ரக்கமனத. பொய்யான மாயையான ஹalleluya ஏதோ காரியத்தை பற்றி கொண்டிருக்காத. ஹalleluya அது வேண்டா தம்பி. ஹalleluya
மீனின் வயிற்றுல போய் இருளிலே உட்கார வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படாத. லோஷா ரமலது ரக்கா மெஹலதரி மஷ்யாதரபு. கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட பேசி கொண்டிருக்குது. ஆமென். ஹalleluya. அந்த இடம் வேணா தம்பி. ஹalleluya. அந்த இடம் உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டிருக்குது. ஹalleluya. ரபாத்த நம்மரிதனின் மஹலதரக்கபு. நீ நினைக்கிற ஹalleluya, இல்ல நான் நின்றுவேன், நான் எப்படியாவது நின்றுவேன், ஹalleluya, கஷ்டமான இடம் தான், ஆனா நான் நின்றுவேன்னு சொல்லி நீ நினைக்கிற. ஹalleluya. ஷாகலதரி மஹலதரக்கபு. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு உன்னை எச்சரிக்கிறார். ஹalleluya. இல்ல நிக்க முடியாது உன்னால, நிக்க முடியாது உன்னால. ஹalleluya. ஹalleluya. நீ நிக்கிற இடத்துல இருக்கிற அசுத்தம் ஹalleluya உன்னை இழுத்துரும், உன்னை மாயைக்குள்ள கட்டி போட்டுரும். லேஷ மேலத்தே ரேகன்னு தெரே மேலதரா ரகாத நாமலா ஷியாதே ரே மேலதுரி கனதரபோ. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் கிருபையால் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்திலே விட்டு கொடுப்போம். ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி அப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம்.